ராமகுருநாதன் குறிஞ்சி காட்டும் சமுதாயம் என்னும் நூலில் குறிப்பிடுகின்றார். இதனை உறுதிப்படுத்தும் வகையில் குறிஞ்சி திணை இயற்கையான நில அமைப்பு, வேட்டை தொழில், வேட்டை சமூகம் போன்றவற்றை கொண்டதாக உள்ளது. குறிஞ்சி திணையின் நிலம் பற்றி தொல்காப்பியம் குறிப்பிடும் பொழுது சேயோன் மேய மைவரை உலகமும் என்று குறிப்பிடுகின்றது. குறிஞ்சி திணையின் நிலப்பகுதி மலையும் மலை சார்ந்த இடமாகும். குறிஞ்சி திணையின் மக்களை பற்றி குறிப்பிடும் பொழுது ஆயர் வேட்டுவர் ஆடுவு திணைப்பெயர் ஆவையின் வருவும் கிழவரும் உளரே என்று குறிப்பிடப்படுகின்றது. இதன் மூலம் குறிஞ்சி நில மக்களுள் வேடரும் ஒருவராக இருப்பதை அறிந்து கொள்ள முடிகின்றது. குறிஞ்சிப்பாட்டினை எல்லோரும் சிறப்பாக பேசப்படுவதற்கு காரணம் 99 வகை மலர்களாகும். இதன் சிறப்பு கருதியே நச்சினார்க்கு நேர்த்த முறையில் பெருங்குறிஞ்சி என்று குறிப்பிடுகின்றார். குறிஞ்சிப்பாட்டில் நீண்ட மலர் பட்டியல் இடம்பெறுவதற்கு காரணம் கபிலர் மலர்களின் இயற்கையின் சிறப்பை கருதி பாடினாலும் கூட குறிஞ்சி நில பகுதியில் வாழும் மக்களின் வாழ்க்கை முறையோடு மலர் பண்பாடு ஒன்றி இருந்தமையை அறிந்ததால்தான் ஐவகை நிலத்திலும் மலரக்கூடிய பூக்களின் பட்டியலை கொடுத்துள்ளார் எனலாம். மலர் பண்பாடு தமிழரிடத்தில் காலம் காலமாக இருந்துள்ளது. இதனை அறிந்து கொள்வதற்கு பின்வரும் சான்றாதாரங்கள் உதவுகின்றன. இதேபோல அகத்திணைகளுக்கு புறனாக அமைகின்ற புறத்திணைகளுக்கும் வெட்சி, வஞ்சி, உழிஞை, தும்பை, வாகை, காஞ்சி என மலர்களின் பெயரை சூட்டியுள்ளார். அகமரபில் சுட்டப்படும் முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை, பெருந்திணை ஆகிய 6 திணைகளுக்கும் ஆண் பெண் இருபலரை தொடர்புபடுத்தும் திணை என்பதால் 6 திணைகளுக்கும் புறத்திணைகளின் பெயர் மலர்கள் பெயராக காணப்படுகிறது. இவை 6ம் வளமையின் குறியீடாக உள்ளது. கைக்கிளை ஒருதலை காமம் என்பதால் இனப்பெருக்கமற்ற நிலையில் இருப்பதால் இத்திணைக்கு மலரின் பெயர் கொண்டு காண முடியாத நிலையை பார்க்க முடிகின்றது. புறத்திணைகளுக்கு மலரின் பெயரை சூடுவதற்கு காரணம் போரின் வெற்றி என்பது இனக்குழுவின் வளமை குறியீடாக கொள்ளப்பட்டது. போருக்கு செல்கின்ற வீரர்கள் பூச்சூடி போருக்கு செல்கின்ற மரபை புறப்பொருள் வெண்பாமாலை குறிப்பிடுகின்றது. முடிமிசை உழிஞை சூடியொன்னர் கொடி நுடங்க எயில் கொலக்கருதின்று என்று குறிப்பிடுகின்றது. பண்டைய கால போர்களுடைய வளமையின் குறியீட்டு சின்னமாக இருந்த மலர்கள் சேரர், சோழர், பாண்டியர் என்கின்ற பேரரசு தோற்றம் பெற்ற பின்பும் கூட அரசர்களின் அடையாள குறியீடாக இருந்துள்ளது. சேரர் பனம்பூ, சோழர் ஆத்திப்பூ, பாண்டியர் வேப்பம்பூ. மேலும் பண்டைய மக்கள் திருமணமான பெண்ணை அடையாளப்படுத்த முல்லைப்பூ சூடுவதை மரபாக கொண்டிருந்தனர். இதைப்போல மேலை நாடுகளில் லில்லி தூய்மையின் குறியீடாகவும், நீல நிறப்பூ நாணத்தின் குறியீடாகவும், சூரியகாந்தி பூ நேர்மையின் குறியீடாகவும் குறிக்கப்படுகின்றன என ராமகுருநாதன் தன் நூலில் குறிப்பிடுகின்றார். மேல்நாட்டு அறிஞர்கள் மலரை கவிதைகளில் 2 காரணங்களுக்காக குறிப்பிடுகின்றனர். அவை காதலின் சின்னமாகவும் மற்றொன்று வாழ்வின் நிலையாமையும் உணர்த்துவதற்காக மலரை குறிப்பிடுகின்றனர். இதனை உறுதிப்படுத்தும் வகையில் பழம் கிரேக்க தன்னுணர்ச்சி பாக்களில் மனதிற்காகவும் அழகிற்காகவும் போற்றப்படுதல், பெண்களுக்கு ஒப்பிட்டு பொருளாதல், இவ்வுலக வாழ்வின் நிலையற்ற தன்மைக்கு குறியீடாதல் ஆகிய பங்கே மலர்களுக்கு அளிக்கப்படுகின்றது என்ற கருத்து குறிப்பிடத்தக்கது. மற்றும் தொல்காப்பியத்தில் உள்ள பெருந்திணைக்கு புறனாக கூறப்படும் காஞ்சிப்பூ வாழ்வின் நிலையாமையை உணர்த்தக்கூடிய மலராக உள்ளது என்பது இங்கு நோக்கத்தக்கது. மலர்கள் வாழிட அமைப்பையும் வளமையும் குறிப்பிடுவதாக இருந்தாலும் இயற்கை சூழல்கள் பல இருக்க மலர்களை சிறப்பான நிலையில் பாடுவதற்கு காரணம் ஓரறிவு உயிர் முதல் பரிணாம வளர்ச்சியை கண்டு அவற்றுள் ஓரறிவு உயிர்களுக்கு முதன்மை தரும் போக்கை உணர்ந்தமையே. இதனை தொல்காப்பியர் ஓரறிவு உயிர்களை தனித்து காட்டும் பொழுது புல் ஓரறிவு உயிர் என கொள்கிறார். ஓரறிவதுவே உற்றறிவதுவே என்று குறிப்பிடுகின்றார். ஓரறிவு முதல் 6 அறிவு வரைக்கும் உயிர்களை பிரித்து காட்டுகிறார். ஓரறிவு உயிரின் இனப்பெருக்க தன்மையை 6 அறிவு உயிரின் இனப்பெருக்க தன்மைக்கு ஒப்பிட்டு கூறுவதுதான் மலர் பண்பாடாகும். எல்லா உயிர்களுக்கும் பொதுவான இலக்கணத்தை வகுக்கும் போது இன்பத்தை மட்டும் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானதாக தொல்காப்பியர் குறிப்பிடுகின்றார். எல்லா உயிர்க்கும் இன்பம் என்பது தானமர்ந்து வருவும் மேவற்றாகும் என்று குறிப்பிடுகின்றார். இங்கு குறிப்பிடப்படும் இன்பம் என்பது புணர்தல் ஒழுக்கத்தையும் ஓரறிவு உயிர்களுக்கு உரிய இனப்பெருக்கத்தையும் குறிப்பிடுவதாக கொள்ளலாம். குறிஞ்சிப்பாட்டில் குறிஞ்சி திணையின் ஒழுக்கமான புணர்தல் நிமித்தமும் என்பதன் அடிப்படை தத்துவம் மனித இனப்பெருக்கத்தின் மறைமுக குறியீடாகும். இனப்பெருக்கத்தின் தத்துவத்தை தாங்கிய மலர் பண்பாடு குறிஞ்சி மலைவாழ் மக்களிடத்தில் பெரு வழக்காக இருந்திருக்க வேண்டும். கபிலர் பாடிய குறிஞ்சிப்பாட்டில் மலர்பட்டியல் இடம்பெறுவதற்கு காரணம் இயற்கை எழிலை சிறப்பித்து கூறுவது இதனின் நோக்கமாக இருந்தாலும் கூட கவிதை அமைப்போடு தொடர்பில்லாத நிலையில் மலர் பட்டியலை தந்துள்ளமையை காணலாம். இதற்கு அரண் சேர்க்கும் வகையில் கருத்தாடல் நோக்கில் குறிஞ்சிப்பாட்டில் வரும் காட்சிகளை பற்றி கூறும்பொழுது
பூக்களின் பெயர் எந்த இணைப்பு சொல்லு இல்லாமல் இணைக்கப்பட்டுள்ளமையை குறிப்பிடத்தக்கது என்று ராமமூர்த்தி தன்னுடைய கட்டுரையில் குறிப்பிடுகின்றார். மற்றொரு நிலையில் கவிதை அமைப்பில் பட்டியலிடும் முறை என்பது நாட்டுப்புற மக்களின் வாய்மொழி பாடல் கூறுகளில் ஒன்று என்றும் வீரநிலை கவிதைகளில் பட்டியல்களே தொன்மையான செய்தியை தரும் கூறுகள் என்றும் கைலாசபதி தம் நூலில் குறிப்பிடுகின்றார். படைப்பாளி படைப்பில் பட்டியலிடுவது என்பது கவிதையை முழு வடிவத்தில் கொண்டு வருவதற்கு கையாளப்படும் உத்திமுறை என்று கூட கூறலாம். குறிஞ்சி பாடலில் மலர்களின் பட்டியல் இடம்பெறுவதற்கு காரணம் அந்த மலர்கள் யாவும் மருத்துவ குணம் உடையன என்றும் போர் சமூகத்திற்கு அவைகள் பயன்பட்டன என்றும் சபாபதி மோகன் தன்னுடைய தலைமை உரையில் குறிப்பிட்டுள்ளார். போர் சமூகத்திற்கு மலர்கள் மருத்துவ குணம் உடையனாக இருந்தாலும் அகமரபில் மலர்கள் இடம்பெறுவதற்கு காரணம் குழு இனப்பெருக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்ததால் தான் மலைவாழ் மக்களிடம் மலர் பண்பாடு போற்றி பாதுகாக்கப்பட்டது. நெடுங்காலமாக நீலகிரி மலையில் வாழ்ந்து வரும் பழங்குடி மக்களான இருளர், விழுப்புரம் மாவட்டத்தில் வாழ்ந்து வரும் வேட்டைக்காரர் ஆகிய மக்களின் பண்பாடு ஒன்றாக உள்ளது. இப்பழங்குடி மக்களிடத்தில் மலர் பற்றிய பாடல்கள் காணப்படுகின்றன. வேட்டைக்காரரிடம் வழங்கும் வழிபாட்டு பாடல்களும் இருளர் பழங்குடி மக்கள் வழிபாட்டு பாடல்களும் பொன்மையில் ஒன்றாக உள்ளன. இவை இரண்டுமே வழிபாட்டு பாடல்களாக உள்ளன. இருளர் பாடல் ரோஜா பூச்சரத்தை சூடிக்கொள் தங்கை, அரளி பூச்சரத்தை சூடிக்கொள் தங்கை என்று குறிப்பிடப்படுகிறது. இதனை பேப்பாடல் என்று அழைக்கின்றனர். வேட்டைக்காரர் பாடல் ரோசா பூவால உனக்கு மாலை, ரோசா காயால சரஸ்வதி என்று பாடப்படுகிறது. இதனை பூப்பாடல் என்று அழைக்கின்றனர். இரண்டு பாடல்களும் பூப்பட்டியல் அடங்கிய வழிபாட்டு பாடலாக உள்ளது. இரண்டு பழங்குடியினரின் பாடல்களில் கையாளப்படும் சொற்கள், பூக்கள், இசை, ஓசை, அடி வரையறை, வாக்கிய அமைப்பு இவையாவும் ஒன்றாக உள்ளது. நீலகிரி மலையில் வாழும் இருளரிடம் வழங்கும் பாடல் இருள மொழியில் உள்ளது. இந்த பாடலை பெரியாழ்வார் தன்னுடைய நூலில் தமிழாக்கம் செய்துள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மக்களிடம் வழங்கும் பாடல் தமிழ் மொழியில் உள்ளது. அவற்றில் குறிஞ்சிப்பாட்டில் குறிப்பிடப்படும் பூக்களோடு ஒப்புமை கொண்டு காணப்படுகிறது. குறிஞ்சிப்பாட்டு ஆவிரம்பூ, முறுக்கிளை, செம்முல்லைப்பூ, தாழம்பூ, சுரைப்புன்னைப்பூ, கொன்றைப்பூ, எருக்கம்பூ. இருளர்பாட்டு தாழம்பூ, ரேயப்பூ, புன்னைப்பூ, நுரைப்பூ, ரோசா, அரளி. வேட்டைக்காரர் பாட்டு அரளி, ரோசா, கொன்னம், புங்கம், பன்னப்பூ, தாழம்பூ, எருக்கம்பூ. அதேபோல் குறிஞ்சிப்பாட்டில் குறிப்பிடப்படும் மலையெருக்கம் பூ பற்றிய வர்ணனை அதிகமாக உள்ளது. மாயிரும் குருந்தும் வேங்கையும் பிறவும் அரக்கு விரித்தன்ன பரழும் புழுகுடன் பருத்த அழகினை உடைய மலையெருக்கம் என்று குறிப்பிடப்படுகிறது. கன்னிமார் வழிபாட்டு பாடலில் எருக்கம் பூ பற்றிய செய்தி அதிகமாக காணப்படுகிறது. அவை வேட்டைக்காரர் பாடலில் கன்னி தெய்வத்தை வேண்டும் பொழுது என்னென்ன பூவால வாராள கன்னிமார், எருக்கம் பூவால வாராள கன்னிமார் என்று பாடப்படுகிறது. இருளர் பாடல்களில் தாழம்பூ வழிபாட்டில் இடம்பெறுகிறது. அதை பற்றி பெரியாழ்வார் குறிப்பிடுகின்றார். தாளப்புதர், தாளப்பூ, தங்கே இவற்றில் தாளப்பூவில் வரும் லகரம் வேட்டைக்கார மக்களிடம் ழகரமாக உச்சரிக்கப்படுகிறது. அடிப்படையில் இவ்விரு பழங்குடியினரின் வாழிடம் வேறுபட்டாலும் ஒரே மரபை கொண்டவர்கள் என்று கருத இடம் உண்டு. இருளர் என்கின்ற பெயருக்கு இருள் சூழ்ந்த காட்டுப்பகுதியில் வாழ்பவர் என்று குறிப்பிடப்படுகிறது. இருளர் இன்றைக்கு மலையில் வாழ்கிற பழங்குடியினராக உள்ளனர். இருளரின் வழிபாட்டு இடத்தை குறிப்பிடும் பொழுது நீலகிரி மலையில் வாழும் இருளர்களின் வழிபாட்டு சடங்கில் குலதெய்வங்களின் கோவில்கள் மலை நடுவே காடுகளில் உள்ளன என்று பெரியாழ்வார் குறிப்பிடுகிறார். இதன் வழியாக பழங்குடியினரின் பெயரை கொண்டு இவர்கள் வாழும் நிலப்பகுதிக்கு பொருள் கூறப்படுகிறது. இருளரின் இருப்பிடம் மலையில் உள்ள அடர்ந்த காட்டுப்பகுதியில் வாழ்ந்த மக்களாக கூட இருக்கலாம். இவர்கள் தொழில் அடிப்படையில் வேட்டையாடுதல், தேன் எடுத்தல், திணை விதைத்தல் போன்றவை ஆகும். தேன், திணை, மாவு, வேட்டையாடல் தொன்மத்தின் குறியீடாக கூட கருதாம் என மு. சுதர்சன் தன்னுடைய கட்டுரையில் குறிப்பிடுகிறார். மலைப்பகுதி இல்லாத விழுப்புரம் மாவட்டத்தில்